பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கடந்த இரவும் பகலுமாய் காத்து இந்த 6வது மாதம் நாட்களிலே கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம வழக்கமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு ஏசாயா 15ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். நான் ஒரு மருத்துவருக்காக நேற்று ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்த ஆராதனைக்காகவும் ஜெபம் பண்ணினா கர்த்தர் வார்த்தையை தருவார் என்று ஜெபம் பண்ணி இருக்கும்போது இந்த வார்த்தை தரிசனமாக கிடைச்சிது. இதை சொல்லி ஜெபம் பண்ணு, இதையே ஆண்டவர் வாக்குத்தத்த செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிற அறிவுரை இந்த சங்கீதம். இது உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கொள்வீர்களானா, மகா சபையாரை தாவீது வர வைக்கிறார். மகா சபையார் யார் என்பதை பிற்பாடு சொல்கிறேன். வர வைத்து எனக்கு பிற்பாடு தாவீது சொல்ற, எனக்கு பிற்பாடு ஆலயத்தை கட்டுகிறதும் இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறதும் என் குமாரனாகிய சாலமோன் என்று சொல்லிட்டு சாலமோனுக்கு சில அறிவுரைகள் என்ன பண்ண சொல்லுவார். சொல்லி முடித்த பிற்பாடு அந்த அறிவுரையும் மகா சபைக்கு அறிவித்தது நினைப்பூட்டுதலாக இதற்காகவே தனியாக உட்கார்ந்து ஒரு சங்கீதத்தை பாடுகிறார் தாவீது. அதுதான் 40ஆம் சங்கீதம். அதில் சொல்றாரு, இதுவும் சாலமோனுக்கு அறிவுரையாகவே சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாமா? சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 9லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாமா? மகா சபையிலே நீதியை பிரசங்கித்து கவனிக்கலாம். மகா சபையாரே தாவீது கூடி வர செய்கிறார். மகா சபையார் என்று சொன்னா தேவ பிள்ளைகளை போர்டை பார்க்கலாம். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, தாவீது மகா சபையாரை கூடி வர செய்து அவர் சொல்லுகிற காரியம். மகா சபையார் என்று யார் என்று சொன்னா, கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதியும் ராஜாவின் சொத்துக்களை விசாரிக்கிறவனும் சகல பிரபுக்களும் பிரதானிகள் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது கூடி வர செய்கிறார். கூடி வர செய்து பாருங்க, எல்லாரையும் கூடி வர எருசலேமில் கூடி வர செய்து தாவீது அறிவுரையாக சொல்லுகிற, அதை எனக்கு பிற்பாடு யார் ராஜாவாக வருவான் என்பதை தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இவங்களுக்கு முன்பதாக அறிவிச்சாவே எல்லாம் இஸ்ரவேல் முழுவதற்கு நம்ம போய் சேர்ந்துடும். ஒரு மீடியேட்டர் மாதிரியாக இவங்க காணப்படுவாங்க. தேவ பிள்ளைகளே, இவர்கள் தான் மகா சபையார். அதாவது கோத்திரங்களின் தலைவருங்க, ராஜாக்களை சேவிக்கிற தலைவருங்க, 1000 பேருக்கு அதிபதி. இவங்களை எல்லாரும் கூப்பிட்டு தாவீது நபன சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தாவீது எல்லாரையும் கூடி வர செய்து சொல்றாரு. 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? பாருங்க, தாவீதுக்கு 8 மனைவி, இதுல மறுமனையாட்டிகளும் இருந்தாங்க. அநேக குமாரர்களும் கொடுத்திருந்தாலும் கூட தனக்கு பிற்பாடு ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு என்னுடையதல்ல, தேவனுடையதாகவே இருக்கிறது என்று 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. பாருங்க, நான் எனக்கு அநேக குமாரத்திகளை தந்தறினார், எல்லா குமாரிலும் சாலமோனு கர்த்தனை பண்ணாராம் தெரிந்து கொண்டார் என்று சொல்றாரு. அநேக குமார்கள் இருக்கிறாங்க, அவர்களை தெரிந்து கொள்ளுகிற பொறுப்பு என்னதல்ல, யாருடையதா இருக்குதுன்னு சபையாருக்கு அறிவிக்கிறார். மகா சபையாருக்கு கர்த்தருடையதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறாரு, நீ அல்ல, உன் மகன் சாலமோனே தேவாலயத்தை என்ன பண்ணுவான், கட்டுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ மகா சபையாரை கூடி வர செய்து தாவீது அவங்களுக்கு முன்பதாக சொல்றாரு,
எனக்கு அநேக மனைவிகள், பிள்ளைகள், குமாரத்திகள் இருந்தாலும் கூட ராஜாவாக தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு என்னுடையதல்ல. யார் தேர்ந்தெடுத்தார்னா கர்த்தரே அதை செய்தார் என்று சொல்லி மகா சபையாருக்கு அறிவித்து, எனக்கு பிற்பாடு யார் ஆட்சி செய்ய போகிறது? இஸ்ரவேலை சாலமோன் ஆட்சி செய்வான். எனக்கு பிற்பாடு சாலமோன் தான் தேவாலயத்தை கட்ட போகிறான். உங்களுக்கு மெய்ப்பனாகவும் சாலமோன் காணப்படுவார் என்று சொல்லி இந்த மகா சபையாருக்கு நம்ம அறிவித்ததும் அல்லாமல் 9 10 வரைக்கும் வாசித்து பாருங்க. 1 சாமுவேலின் 1 நாளாகமோ 28ஆம் அதிகாரம் 9 10 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, அந்த மகா சபையாருக்கு முன்பதாக சாலமோனுக்கு அறிவுரையை சொல்லுகிறத பாருங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் எப்படி தேடணுமா பிள்ளைக்கு சொல்கிறாரு பாருங்க. நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லி தருவோம்? அந்த பிள்ளைக்கு முன்பதாக சாப்பிட்டாரா அவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி மறைஞ்சு போய் சாப்பிடுன்னு சொல்லுவோம். தேவ பிள்ளைகளை எப்படி சொல்கிறாரு பாருங்க. என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை எப்படி சேவிக்கணுமா? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், நம்ம முகத்தை பார்த்து பேசுகிறேங்க. நம்ம ஏன் வரோம், என்ன நினைவோடு உக்காரோம், போகும்போது என்ன நினைவோடு இருக்கிறோம், எந்த சிந்தையோடு இருக்கிறோம், பிதாவுடைய சித்தத்தை செய்கிற இருதயம் இருக்குதா, கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற இருதயம் இருக்குதா, இல்லது பாவங்களை திட்டமிட்டு நடப்பிக்கிற இருதயம் இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் எதை பார்த்து நமக்கு தீர்ப்பளித்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார்னா இருதயத்தை பார்த்து அளிக்கிறார். ஆமென். இதை தான் சாலமோனுக்கு சொல்கிறாரு. என் குமாரனாகிய சாலமோனே, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவர் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். நீ அவரை விட்டு விட்டா அவர் உன்னை என்றென்று என்ன பண்ணுவார்? கைவிடுவார். அதனால் நீ விட்டுடாதப்பா, உன்னை கர்த்தர் என்றென்று என்ன பண்ணுவார்? கைவிடுவார் என்று மகா சபையாருக்கு முன்பதாக சாலமோனுக்கு அறிவுரையை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அடுத்த ராஜாவா ஆக போகிறதுக்கு மகா சபையாருக்கு முன்பதாக சொல்கிற, மறைவில் கூட சொல்கிறார். காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் அந்த வார்த்தை சேரணும். ஆமென். அல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேங்க, நம்முடைய இருதய தோற்றங்களை கர்த்தர் அறிகிறவர். நம்ம எப்படி நினைத்து எப்படி கர்த்தருக்காக அதாவது செயல்பட போகிறோம், நீ எந்த நோக்கத்தோடு போகிற வர எல்லாவற்றையும் கர்த்தர் இருதயத்தின் நினைவுகள் அறிகிறவருங்க. மனுஷனை ஏமாற்றலாங்க, கர்த்தரை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. ஆமென். சொல்லிட்டு சொல்கிறாரு, சாலமோனே, அவரை விட்டுட்டா அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். அவரை மட்டும் விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு அறிவுரையாக சொல்லி, இந்த அறிவுரை நினைப்பூட்டுதலாக பாடப்பட்ட சங்கீதம் தான் 40ஆம் சங்கீதம். ஆமென். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், இந்த இப்போ 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 1 10 வரைக்கும் மகா சபையாரை பார்த்து சொல்லிட்டு நினைப்பூட்டுதலாக சொல்லிட்டு சாலமோனுக்கும் மகா சபையாருக்கும், சாலமோனுக்கு அறிவுரையும் மகா சபையாருக்கு அடுத்த ராஜா என்று யார் என்று அறிவிச்சுட்டு சொல்கிறாரு. இதனுடைய நினைப்பூட்டுதலாக தாவீது பாடின சங்கீதம் தான் 40ஆம் சங்கீதம். ஆமென். அந்த 40ஆம் சங்கீதத்தில் இதுவும் 1 5 வரைக்கும் சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிற அறிவுரை. கொஞ்சம் வாசிக்கலாமா? கவனிக்கலாம். சாலமோனுக்கிட்ட சொல்றாரு, சாலமோனே, கர்த்தருக்காக நான் எப்படி காத்திருந்தேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். தன் மகனுக்கு சொல்றார். கவனிங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க அவசரப்படவே கூடாது. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். இந்த மொழிபெயர்ப்பு மூல மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டு இருக்குன்னா, என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்பதற்கு நம்ம ஒரு சிறு சிட்டெரும்பை போல காட்டப்படுகிறது. ஒரு யானை எவ்வளோ உயரத்தில் இருக்கும், அந்த யானை சிட்டெரும்பு பேசுறது கேட்குமா? கேட்காது. அது எப்படி
முட்டி போட்டு தன் சரீரத்தை ஒடுக்கி காதை எடுத்து மட்டும் அந்த சிட்டெரும்பு கிட்ட வைக்குதோ, அது போல கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து நம்முடைய கூப்பிடுதல் ஆண்டவர் கேட்கிறாருங்க. ஆமே, அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை சாலமோனுக்கு சொல்றார், அப்பா நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், எனக்கு கர்த்தர் செவி கொடுத்தார், என்னிடமாய் சாய்ந்தார். சவுலுக்கோ அப்சலோமுக்கோ பெலிஸ்தனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கல, எனக்கு செவி கொடுத்தார், நான் காத்திருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி, அதே போல நீ என்ன பண்ண, கர்த்தருக்காக காத்திரு என்று சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் தன்னுடைய குறையை சொல்றாரு பாருங்க. நான் பயங்கரமான குழியிலும் பாருங்க உளையான சேற்றிலும் இருந்தேன், என்னை தூக்கி எடுத்து. பயங்கரமான குழி கவனிக்கலாம், உளையான சேறு பாவம். 2 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் தாவீது பாவம் செய்தார். அதன் விளைவாக காலில் எலும்புல புற்றுநோய். இதை தான் 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ நொறுக்கின எலும்புகள் என்ன பண்ணிச்சான், களி கூர்ந்தது. எல்லாரும் நினச்சாங்க தாவீது கதை முடிஞ்சிடுச்சு, அரண்மனை வைத்தியங்களை பார்த்தோம் ஒன்றும் கை கொடுக்கல, தாவீது படுத்த படுக்கை ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் தாவீது தன் பாவங்களை அறிக்கை செய்த உடனே இந்த புற்றுநோயிலிருந்து பூரண எலும்புல பூரண சுகத்தை கொடுத்து கர்த்தர் எழுப்பினார். இதை தான் சொல்றாரு, உளையான சேற்றில் இருந்த எண்ணெய் கர்த்தர் என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்து. பயங்கரமான குழி என்று சொல்லப்பட்டது. தாவீது மாட்டின ஆபத்தெல்லாம் கொஞ்ச நெஞ்ச ஆபத்து இல்லைங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 11 வருஷமா சங்கீதத்தை பேசியிருக்கிற சபையில் ஆகித்து ராஜாவின் இடத்துல மாட்டிடுவார். ஆகித்து ராஜா சொல்லியிருக்கிறேன் இல்லையா, காத்துவின் ராஜா ஆகித்த இடத்துல இவர் போன உடனே ஆகித்தோடு இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க, ஐயா இவன் கையில் இருக்குது நம்பாலு கோலியாத்துடைய பட்டயம் இருக்குது, தெரியலையா இவன் நம்மாலு கோலியாத்தை கொண்டவனுக்கு நீ சவுலுக்கு பயந்து வந்தவனுக்கு நீ அடக்கலம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆகித்து ராஜாவிடத்துல கேட்டபோது தாவீது வகையாக மாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து தப்பித்து கொள்ள வழி இல்லாமல் பாருங்கள் எச்சியை அதாவது தாடி வழியாக ஒழுவ விட்டு பாருங்கள் நுரத்தள்ள விட்டு தன்னை பைத்தியம் போல் பித்து பிடிச்சவனை போல் அங்கே நாடகம் ஆடி அந்த ஆகித்து ராஜா கேட்குறாரு, இங்கே பைத்தியம் குறைவாடா, இன்னொரு பைத்தியத்தை கொண்டு இவனை துரத்துறான்னு சொல்கிறாங்க. தாவீது அங்கேருந்து பயந்து ஓடுகிறார். அந்த நாட்களில் பாடப்பட்ட சங்கீதம் 53, நான் பயப்படுகிற நாளில் யாரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன் என்று சங்கீதத்தை பாடுகிறார். தேவ பிள்ளைகளே, பயங்கரமான காரியங்கள்லாம் மாட்டினார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனவங்க தப்பித்து வரவே முடியாது, போய் மாட்டினார். கவனிங்க, கர்த்தர் கிருபையா அவரை கொண்டு வந்தார். 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் சவுலுனி மலைக்கு இந்த பக்கத்துலையும் தாவீது இந்த பக்கத்துலையும் இருக்கிறார். தாவீதுக்கு நல்லா தெரியுது சவுல் படை நம்மளை சூழ்ந்துச்சுன்ட்டு வேகமாக மலையில் ஏறிட்டார். சவுளுடைய படை சுற்றி மலையை சூழ்ந்துச்சு, தப்பித்து கொள்ள வழியே இல்லை. பாடுறார், சங்கீதத்தை பாடுறார், நான் அதிகாலையில் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இரவில் 11ஆம் சங்கீதமும் அதிகாலையில் 22ஆம் சங்கீதத்தையும் தாவீது பாடின உடனே நடந்த சம்பவம் என்ன, ஒருத்தன் சவுளுடைய ஆள் வரான், ஐயா பெலிஸ்தர் நம்மளை சூழ்ந்துட்டாங்க, நீ நாயா தாவீதை துரத்துறோன்னு தாவீதுடைய படை பின்வாங்கி சவுளுடைய படை பின்வாங்கி போகிறது பார்க்குறோம். ஆமே, இது போல பயங்கரமான குழியில் அதை தாவீது என்ன பண்ண கர்த்தர் காத்தார். இதெல்லாம் யாருக்கு அறிவுரையா சொல்றாரு, சாலமோனுக்கு சொல்றார். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என் வாயில கொடுத்தார், நம்புவாங்க, நோக்காமல் பாருங்க. தன் மகனுக்கு சொல்றார், அகங்காரி பொய், அவங்க பின்னாடி போயிடாதப்பா, அவங்களுடைய காரியங்களை பின்பற்றிடாத. யார் மேல நம்பிக்கையாரு, கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். இப்பவும் சொல்றேன், எந்த மனுஷன் மேலேயும் உங்க நம்பிக்கை போகவே கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நம்பணும், கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். நம்ம ஆளுங்களை கேட்டால், விசுவாசிகளை கேட்டால், என்னம்மா போய் அது மாதிரி சரி அது நியாயமானு கேட்டால்,
அவங்க செஞ்சாங்க, நான் செஞ்சேன். கவனிக்கலாம், யார் செஞ்சுதான்? அவங்க செஞ்சாங்க, நான் செஞ்சேன். நலங்கு வைக்கிறாங்க, போயிட்டு அந்த ஒரு தட்டுக்காக போயிட்டு சுற்றிட்டு அந்த நிலை வாங்கின்னு வந்துடுது. அப்புறம் நான் செய்ய மாட்டேன்றது. இதெல்லாம் நல்ல காரியம் இல்லைங்க. இதெல்லாம் நல்ல காரியமே இல்லை. தேவ பிள்ளைகளை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு கர்த்தரை பின்பற்றணும். அது மாத்திரம் இல்லை, அவர் எல்லா இருதயங்களும் தோற்றங்களும் என்ன பண்ணுறாராம், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த அநேகமா இருக்கிறது. சாலமோனிடத்துல சொல்றாரு, எனக்கு செய்த காரியம் அநேகமா இருக்குது சாலமோனே, அதை விவரித்து சொல்ல ஒருவனாலே முடியாது, என்னாலேயே முடியாது என்று சொல்லி சாலமோனுக்கு அறிவுரையாய் தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். சொல்லிட்டு அறிவுரை சொல்லிக்கினே 40ஆம் சங்கீதம் 13லேருந்து 17 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, ஜபத்தோடு சங்கீதத்தை முடிச்சுட்டு பிற்பாடு 70ஆம் சங்கீதம் 1லேருந்து 5 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இந்த 40ஆம் சங்கீதம் 13லேருந்து 15, 70ஆம் சங்கீதம் தனியாக தாவீது எடுத்து நம்ம எழுதுகிறார். ஆமென். கொஞ்சம் வாசித்துருங்க, சீக்கிரம் வாசித்துருங்க. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம். அப்படியே 70ஆம் சங்கீதத்துக்கு முதலாம் வசனம் வாசிங்க. சரி, அப்போ 40ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், தீவிரியம். கவனிக்கலாம், 40ஆம் சங்கீதத்தை அறிவுரையாக சொல்லிக்கின்னு 40ஆம் சங்கீதம் 13லேருந்து 17 வரைக்கும் தாவீது ஜபத்தோடு முடிச்சுட்டு அந்த ஜபத்தை தனி சங்கீதமாகவும் எழுதி வைத்தார். அதுதான் 70ஆம் சங்கீதம் 1லேருந்து 5. நீங்கள் 13லேருந்து 15, 70ஆம் சங்கீதம் 1லேருந்து 5 வாசித்து பண்ணால் இதே தான் இங்கே தாவீது நம்ம தனியாக எடுத்து பாடியிருப்பார், எழுதி வைத்து இருப்பார். ஆமென். அதனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம்னா, தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உன் கூப்பிடுதலை கேட்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார், உன் கூப்பிடுதலை ஆண்டவர் நம்மனா கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. முதல் காரியம், ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. Since mobile data is turned off, you'll have to turn on Wi-Fi and connect to a network first. கவனிக்கலாம், வாசிக்கலாமா? ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிக்கலாமா? அதற்கு அவர் என்னை செய்தார், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே பாருங்க, காயின் இடத்துல கேட்கிறாரு, காயினே ஆபேலை என்ன செய்தே, ஆபேலுடைய ரத்தம் உன்னை பழிவாங்கும்படியா என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆபேலை குறித்து ஒரு காரியம் சொல்கிறேன். மேய்ப்பன் யார் என்று சொன்னால் ஆபேல் தான். முதல்ல விசுவாசத்தோடு சரியான பலியை தேவனுக்கு செலுத்தினவர் யார் என்று சொன்னால் ஆபேல் தான். இரத்த சாட்சியம் ஆபேல் தான். நீதிமான் என்று சொல்லி குறிப்பு யாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்குன்னா, வேதத்தில் இந்த ஆபேலை குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி எதுக்காக கூப்பிடுச்சு? பழி வாங்கும்படியா. என்னுடைய காணிக்கைக்கு ஆண்டவரே நீங்கள் அங்கீகரித்தீர், என் சகோதரன் என் மேலே போராம கொண்டு என்னை கொலை செய்தான், ஆகவே அவனை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்மனை கூப்பிடுது. நீங்கள் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் விளக்கத்தை சொல்லிக்கின்னு போயிடுறேன், நேரம் ஆகுது.
உனக்கு செய்யப்படுகிற எந்த அநீதியானாலும் நம்ம செய்யக்கூடாதுங்க, கர்த்தரே பழி வாங்குவாருங்க. காரியம், ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுச்சு. உனக்கு செய்யப்படும் எந்த அநீதியாக இருந்தாலும் பாருங்கள், சகரியா தீர்க்கதரிசியில் இன்னொரு சகரியா இவர், இது போல் இருக்கிற மற்ற தீர்க்கதரிசிகளும் கூட அநியாயமாக கொலை செய்யப்பட்ட ரத்தங்கள் எல்லாம் பலிபீடத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உனக்கு செய்யப்படுகிற எந்த அநியாயமாக இருந்தாலும் கர்த்தர் பழி வாங்குவாருங்க. உன்னை பரியாசம் பண்ணுறாங்களா, காரணம் இல்லாமல் விரோதிக்கிறாங்களா, உனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்குறாங்களா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருந்தால் போதுங்க. ஆபேலின் ரத்தம் எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுதோ அதுபோல் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். ஏன்னா பழி வாங்குவது யாருக்குரியதாக இருக்குது? கர்த்தருக்குரியதாக இருக்குதுங்க. நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, சாமுவேல் மூலியமாக கர்த்தர் சொல்கிறாரு, சவுலிடத்தில் சொல்லுவார், சவுலே, என் ஜனங்க எகிப்திலிருந்து வரும்போது வழிமறித்த செய்தியை நான் என்ன பண்ணுறேன், என் மனசில் வச்சிருக்கிறேன். ஆகவே அவன் அமெரிக்க தேசத்துக்கு ஒருத்தனையும் வைக்காது, குழந்தை முதற்கொண்டு, அதாவது ஆடு மாடுகள் கொண்டு ஒன்று வைக்காது, எல்லாத்தையும் சங்காரமாக்கு என்று சொல்லி சவுலிடத்தில் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளே, நமக்காக செய்யப்படுகிற எந்த அநீதியாக இருக்கட்டும், நமக்கு விரோதமாக பரியாசம் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளை விரோதிக்கிறதா காரணமாக இருக்கட்டும், தொடர்ந்து தொல்லை கொடுக்கறதா இருக்கட்டும், இது ஒன்றுத்திற்கு நம்ம வாயை திறக்கவே கூடாதுங்க. அவங்க செய்கிறாங்களா, அது எங்கே போய் சேருதுன்னா தேவனுடைய இருதயத்தில் போய் சேருதுன்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. இதை தான் சொல்கிறாரு. இஸ்ரவேலுடைய எதிரி யார் தெரியுமா? அமலேக்கர் தான். எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கர் தான். அது எத்தனையோ ஆண்டுகள், மோசேயுடைய நாட்களில் நடந்தது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு மறந்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. யாரும் மறக்கலை, கர்த்தர் மறக்கலைங்க. உன்னை விரோதிக்கிறானா, உன்னை ஏமாத்துறானா, உன்னை பழி வாங்குறானா, உன்னை தொடர்ந்து தொல்லை கொடுத்துன்னு வரானா, நீ தேவனை நோக்கி பார்ப்ப. ஏன்னா அந்த நினைவெல்லாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு போயிடுங்க. ஏற்ற வேலையில் கர்த்தர் அதை விசாரிப்பாருங்க. அல்லேலூயா. நம்ம போகக்கூடாதுங்க, ஜோமன்னா போதும், கர்த்தர் மனசில் வச்சுக்குவார். என் பிள்ளை இப்படி பண்ணியா, ஜெபிக்கிற பிள்ளை இப்படி பண்ணியா, ஊழியம் செய்கிற பிள்ளை பண்ணியா, உண்மை உத்தமாய் எனக்காக ஓடுகிற பிள்ளை இப்படி செஞ்சிட்டியா, 4 வரட்டும்னு சொல்லி ஏன் காத்திருக்கிறாருன்னா, உடனே செய்யாமல் அவனுக்காகவும் கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். அவனுடைய மனம் திரும்புவதற்காகவும் கர்த்தர் காத்திருக்கிறார். காலங்களை கொடுத்து பார்ப்பார். மனம் திரும்பினா கர்த்தர் நமக்கு விரோதமாக எழுப்பட்ட அநீதி நிமித்தமாக அவனுக்கு விசாரணை கர்த்தர் செஞ்சுன்னு வருவார். ஆமே. அல்லேலூயா. அதனால் காரியம், ஆபேலின் ரத்தம் கர்த்தர் என்ன பண்ணிச்சான், நோக்கி கூப்பிட்டது. 2வது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10-11. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10-11. உன் கூப்பிடுதல தேவன் கேளாத இருப்பார். ஏன் கூப்பிடுதல கர்த்தர் கேளாத இருப்பார்னா, வாசிக்கலாமா? அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, 2வது குறிப்பு பாருங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்றாரு, உன் கூப்பிடுதல கர்த்தனவன கேளாத இருப்பாராம். அதுக்கு கர்த்தர் காரணத்தையும் சொல்றாரு. அவங்க அந்நிய தேவனை என்ன பண்ணாங்களாம், தேடி போனாங்க. முன்னோருடைய பாரம்பரியத்தை பின்பற்றினார்கள் இருக்குது இல்லையா. இங்கே பாரம்பரியம் சொல்லப்பட்டது, மூலமொழியில் அக்கிரமம்னு சொல்லப்பட்டது. முன்னோர் என்ன பாவம் செய்தாங்களோ அதே பாவத்தை பிள்ளை செய்யுது. அப்பம் குடிக்காரனா பிள்ளையும் குடிக்குது, அப்பம் விபச்சாரக்காரனா பிள்ளையும் விபச்சாரம் பண்ணுது. முன்னோருடைய பாரம்பரியங்களை என்ன பண்ண பின்பற்றினாங்க. என் உடன்படிக்கை என்ன பண்ண மீறி நடந்தாங்க.
ஆகவே அவர்கள் ஆபத்தில், அவங்க தேவைகளில், அவங்க அங்கலாய்ப்பில், அவங்க பலவீனத்தில் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் எப்படி இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்னா, நான் கேளாது இருப்பேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். அந்நிய தேவனை நமஸ்கரிக்க மாட்டேன், வாழ்வானாலும் தாவானாலும் கடைசி வரைக்கும் நான் கர்த்தருக்காக இருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணுறோம். அந்த உடன்படிக்கை மீறும்போது நீங்கள் என்னதான் கர்த்தரை சத்தம் போட்டு கூப்பிட்டாலும், உபவாசம் பண்ணாலும், நம்முடைய சத்தத்துக்கு கர்த்தர் என்னவா காணப்படுவார்னா கேளாதவராக இருப்பார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு 1 சாமுவேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்துருவாங்க, பாளையம் இறங்கிடுவாங்க. சவுல் கர்த்தரிடத்தில் போய் கர்த்தர் கொஞ்சம் வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் சொப்பனங்களினாலும் தீர்க்கதரிசிகளினாலும் ஊரின் தும்பினாலும் யாருக்கு பதில் கொடுக்கலையாம்? சவுலுக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி 1 சாமுவேல் 28 வாசிக்கிறோம். இதனால் எங்கே போகிறாரு? அஞ்சனம் பார்க்கறதுல தேடி நம்மனா போகிறார். தேவ பிள்ளைகளே, யாருடைய கூப்பிடு கர்த்தர் கேளாதவராக இருப்பார்னா, கவனிங்க, இது சபைக்கு தான் பிரசங்கிக்கப்படுது, வெளியாட்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். அந்நிய தேவனை நாடி போவீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூப்பிடலை கேட்கவே மாட்டார். அவனுடைய நிழலில் போயிட்டு ஒதுங்கிறது, அந்நிய தேவனை ஆராதிக்கனுடைய நிழலில் அவனுடைய பசை எதனா கிடைக்குன்னு சொல்லி அவன் நிழலில் போய் ஒதுங்கிறது, நின்னா கூத்தாச்சாலும் கர்த்தர் உன் கூப்பிடுதலை கேட்கவே மாட்டாருங்க. ஆமே, அல்லேலூயா. 2வது, முன்னோருடைய அக்கிரமம். தாய் தகப்ப என்ன பாவம் செஞ்சாங்களோ, எங்கள் அம்மாவை விட்டு போனாங்க, அந்த காரியத்தை எங்கள் அப்பா செஞ்சுன்னு இருந்தார், பாரம்பரியமாக நம்ம இதை செஞ்சுக்கின்னு வரோம் அப்படின்னு சொல்லி இது போல் காரியங்களை செய்வோமானா நம்முடைய கூப்பிடுதலை கேட்க மாட்டார். நாம் உடன்படிக்கை மீறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எரேமியா 7:27 கொஞ்சம் வாசிக்கலாமா? 7:27 கொஞ்சம் வாசிக்கலாமா? எரேமியா 7:27. சொன்னாலும் பாருங்க, என்னதான் சொன்னாலும் எரேமியா உன் வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. பாபிலோன் தேசத்தார் வருவாங்க, என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் கேளாதவனாக இருப்பேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆமே. அதனால் அந்நிய தேவனை நாடி போகிறவர்களுக்கு, முன்னோருடைய அக்கிரமத்தை செய்கிறவர்களுக்கு, பின்பற்றி போகிறவர்களுக்கும் கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை பண்ணுறோம். பயத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், ஆபத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதை மீறும்போது நீங்கள் என்ன தான் கூப்பிட்டாலும் கர்த்தர் எப்படி இருப்பார்னா கேளாதவரை போல இருப்பாருங்க. யாருக்கு கூப்பிட்டு கர்த்தர் கேட்கலை, சவுல் கூப்பிட்டாருங்க, கேட்கலைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை மீறிட்டார். சரி, 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்ற ஜபத்தை தான் இந்த இடத்துல நினைவுபடுத்துறாங்க. இது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் யோசபத்துடைய நாட்களை நினைவுபடுத்துறாங்க. யார் ஜெபம் பண்ணாரு? சாலமோன் பண்ணார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பண்ணுறார். ஆண்டவரே, கொல்ல நோயோ அல்லது யுத்தமோ பட்டயமோ எங்களுக்கு விரோதமாக இருக்குமானா இந்த ஆலயத்தில் வந்து அல்லது ஆலயத்துக்கு நேராக நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணால் அதை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் திறந்தவைகளும் உங்களுடைய செவிகள் கேட்கலாம் இருக்கணும்னு சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் கவனிக்கலாம். அந்த ஜெபத்தை இப்போ யார் பண்ணுறாரு? யோசபத்து ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் வரப்போது என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே ஆலயத்தில் எல்லாரையும் கூடி வர செய்து, ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சொல்கிறார். 3வது குறிப்பு, கொல்ல நோய்க்கு யாரை நோக்கி கூப்பிடணுன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணுங்க. கொல்ல நோயின்னு சொன்னால் உயிரை எடுக்கிற வரைக்கும் போகாதுன்னு அர்த்தம்.
அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்து நுரையீரலில் தொற்று இந்த சுவாசிக்கிற குழாய் பாதிக்கப்பட்டு உயிர் உடனே போய்க்கினது. சைனாவில் அதிகமாக போச்சு. அதிகமாக போனோடனே எந்த மருத்துவமும் கை கொடுக்கல. மருத்துவங்களே மரணத்துக்குள்ள ஆகுறாங்க கொரோனாவில். ஒரு காவலாளி, ஒரு போலீஸ்கார் ரோட்டில் காவல் பார்த்துன்னு இருக்கிறது, அதாவது ஊரடங்கு சட்டம் வந்து இருக்குது இல்லையா, யாரும் வெளியே வரக்கூட போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காவலாளி ரோட்டில் இருந்தவர் பாருங்கள், டிராஃபிக்கில் அலௌன்ஸ் பண்ணுறவர், மைக் எடுத்து அலௌன்ஸ் பண்ணுறவர், இடது பக்கத்தில் இருக்கவங்க வாங்க, வலது பக்கத்தில் இருக்கிறவங்க போங்கன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணுறவர் மரண செயலை பார்த்துக்கினே இருந்தார். டக்குன்னு மைக்கை எடுத்தார், சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. கொரோனாவிலேருந்து விடுதலை ஆக்கணுன்னா இயேசுவா இல்லாமல் வேறு ஒருவனாலும் முடியாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆமென். பாருங்க, அதுக்கு பிற்பாடு படிப்படியாக அந்த கொரோனாவுடைய வீரியம் குறைஞ்சி காணப்படும்படியாக கர்த்தர் செய்தார். அதனால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் சுகம் தருவாங்க. மருந்து மாத்திரைக்கு அடங்கலையா, கர்த்தருடைய ரத்தம் அதை அடைக்கிறோம். அல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணுங்க. நம்ம மருந்து மாத்திரையே எடுக்கிறோம், இது போட்டோம் சரியாலும், இன்னொன்று போடலாமா, இல்லை அந்த பைத்தியத்தை பார்க்கலாமா, இந்த பைத்தியத்தை யாருமே வேணாங்க. இருக்கிற மருந்து மாத்திரை சுகத்தோடு முழங்கால படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பேன்னா கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அந்த போலீஸ்கார் பார்த்தாரு, வைத்தியம் பார்க்குறவனும் செத்து போகிறான், அந்த தொற்று ஆனவங்களும் செத்து போகிறாங்க. எந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ண தெரியுமா? எரேமியா 33:3 வச்சு பிரசங்கம் பண்ணார். ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இந்த கொரோனாலேருந்து கர்த்தர் விடுதலையாக்குனார். கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆமென். அதனால் நம்ம வியாதி நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தருவாருங்க. 3 காரியம் பார்த்தோம். ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. கவனிக்கலாம், உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அநீதியாக இருந்தாலும் கர்த்தர் பழி வாங்குவார். உனக்கு விரோதமாக எது நடந்தாலுங்க நம்ம போய் கேட்கக்கூடாது, நம்ம ஜெபத்தில் வைக்கணும். ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்கப்பான்னு கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவர் எங்கே வச்சுக்கிறாரு? இருதயத்தில் வச்சிடுறாங்க. ஏற்ற வேலையில் ஏன் உடனே நடக்கணும்? அவனும் என்ன பண்ணும்? மனம் திரும்பணும், வாய்ப்பை கொடுத்து பார்ப்பார். இருதயத்தில் வச்சு ஏற்ற வேலையில் கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2வது காரியம், உன் கூப்பிடுகிற கர்த்தர் கேளாது இருப்பார். ஏன்னு சொன்னால் அந்நிய தேவனை நாடி போகிறோம், விட்ட பாவத்தை பின்தொடருவோமானா நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்க மாட்டார். 3வது காரியம், கொள்ள நோயா, வியாதியா, தேவையா, சமாதானமா, யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை மட்டும்தாங்க நோக்கி கூப்பிடணும். முழங்கால் படி இல்லாமா? திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைங்க இப்படி வந்துடுங்க. திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைங்க இப்படி வந்துடலாம். ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறையா, என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரீபாலா ஷாபா ராபா, ரீபாலா சந்துருபரா கபாலா துருபரா. கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படியலாம், முழங்கால் படியலாம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்தில் பங்கெடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளில் வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்கு தேவையான கிருபையை, பாதுகாப்பு, சுகத்தை என் ஆண்டவரே நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறையா. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம், சோத்திரம்.